ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வழிபாடும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் தை மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி வழிபாடை செய்யாமல் விட்டுடும் வழக்கம் இன்றளவும் இருக்கு. சில பேர் செய்கிறாங்க, ஆனால் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. தை மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரியை நம்ம ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். ஷியாமலா நவராத்திரி அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் எளிமையான முறையில் பூஜை செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் புத்தி கூர்மை ஏற்படும், சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த ஷியாமலா நவராத்திரி அன்று நம்ம செய்யக்கூடிய வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஷியாமலா நவராத்திரிங்கிறது ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் அமாவாசை முடிந்த 3வது நாள் 3ஆம் பிறை தரிசனம் வரும் இல்லையா, அன்னைக்கு தொடங்கும். அன்னையிலேருந்து தொடங்கி 9 நாட்கள் இது நடைபெறும். இந்த வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 30/1/2025 தொடங்கி 7 பிப்ரவரி 7ஆம் தேதி 7/2/2025ஆம் தேதி முடியுது. இந்த நாளில் நம்ம வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு செய்தோம்னா நம் வீட்டில் அளவில்லா செல்வங்கள் பெருகும் அப்படிங்கிறது நியதி. யார் ஒருத்தவங்க புத்தி கூர்மையோடையும் ஞானத்தோடையும் இருக்காங்களோ அவங்களுக்கு அமோக வெற்றி கிடைக்கும். அந்த புத்தி கூர்மையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய சரஸ்வதியின் மறு அவதாரமாக இருக்கக்கூடியவங்க தான் ஷியாமலா தேவி. இந்த ஷியாமலா தேவியக்குரிய நவராத்திரி சமயத்தில் நம்ம இந்த 9 நாட்கள் எளிமையான முறையில் பூஜை செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பான முடிவுகளாக அமையிறதோட நமக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சுக்கலாம். ஷியாமலா நவராத்திரியில் நம்ம வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 30ஆம் தேதி நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கலசம் கட்டணும். பூஜை அறையில் ஒரு இடத்த சுத்தம் செஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க. எப்பொழுதும் குலதெய்வ தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு முதல்ல நீங்கள் குலதெய்வ பூஜை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில் ஒரு இடத்த சுத்தம் பண்ணி பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த பச்சரிசி மஞ்சள் தடவி அச்சதை வச்சுருப்போம் இல்லையா, அந்த கோலத்து மேலே வச்சுருங்க. இந்த இடத்துல ஒரு தட்டை நீங்கள் வைக்கணும். அதற்கு மேலே சிகப்பு நிற துணியை விரித்து அதற்கு மேலே பச்சரிசியை நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள கலச சொம்பை சுத்தம் பண்ணிக்கோங்க. கலச நூல் இருக்கும் இல்லையா, அதை அந்த சொம்பில் கழுத்தில் 3 முறை இல்லை 9 முறை சுற்றிக்கோங்க. அந்த சொம்பில் ஒரு எலுமிச்சை பழம், 1 ரூபாய் காசு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது, சுத்தமான தண்ணீரை அதில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் 9 மா இலைகளை சுத்தம் செஞ்சு அதற்கு நடுவில் சந்தனம் குங்குமம் வச்சு காம்புகள் சொம்புகளுக்கு இருக்கிற மாதிரி அழகாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு தேங்காய், நல்ல தேங்காயை சுத்தம் செஞ்சு அது முழுவதும் மஞ்சளை தடவி அதை நல்லா காய வச்சு அந்த தேங்காயில் 3 இடத்துல சந்தனம் குங்குமம் வச்சு அந்த மாவிலைக்கு மேலே நீங்கள் வைக்கணும். இந்த கலசத்திற்கு பச்சை நிற வஸ்திரத்தை தான் கட்டணும். கலசம் கட்டும் முறை இதுதான். இந்த கலசத்திற்கு முன்னாடி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஷியாமலா தேவியின் அருளால் நன்மைகள் பல நமக்கு உண்டாகும். ஷியாமலா நவராத்திரியில் கண்டிப்பான முறையில் தாம்பாளத்தட்டு வைக்கணும். இந்த தாம்பாளத்தட்டை கலசம் வைக்கிறவங்களும் வைக்கலாம், கலசம் வைக்காதவங்களும் வைக்கலாம். இப்படி வைக்கிறதுனால கண்டிப்பான முறையில் ஷியாமலா தேவியின் அருளை நம்மால் பெற முடியும். இதற்கு ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் முழு தேங்காய், வாழைப்பழம், நல்ல வாசனை மிகுந்த பூக்கள், சின்ன முகம்பா இருக்கும் கண்ணாடி வளையல், பச்சை நிற துணி, அந்த ஜாக்கெட் பீட்டு சொல்கிறோம் இல்லையா, அதை பச்சை நிறத்தில் வாங்கிக்கோங்க. தங்கம், வெள்ளி அந்த மாதிரி ஏதாவது காயின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வைக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் காசு, 1 ரூபா காயின்ஸ், அந்த மாதிரி காயின்ஸ், 5 ரூபா காயின் அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். தினமும் இதில் இருக்கக்கூடிய பூவையும் கலசம் வைக்காதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். தினமும் இதில் இருக்கக்கூடிய பூவையும் பழத்தையும் மட்டும் மாற்றிக்கோங்க, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த தாம்பாளத்தை வச்சு வழிபாடு செஞ்சாலும் ஷியாமலா தேவியின் அருள் பரிபூரணமாக நம்மால் பெற முடியும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும். அந்த சக்தியின் அடிப்படையில் அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோன்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இந்த காலத்தில் பலரும் சிறந்த முடிவை எடுக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்களும் சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கும் அமையணும் அப்படின்னா ஷியாமலா நவராத்திரியை நம்ம வழிபாடு செய்யலாம். இதனால் நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். தங்கம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நன்கு படிப்பாங்க. இந்த ஷியாமலா நவராத்திரியை நம்ம இந்த மாதிரி முறையில் நம்ம
பின்பற்றலாம். கலசம் வைத்தும் நம்ம வணங்கலாம், இல்லை இந்த தட்டு வச்சும் நம்ம வணங்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதன் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நிச்சயம் ஷியாமளா தேவியை மனசார வணங்கிக்கோங்க. இந்த 9 நாளும் அவங்களுக்கு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். 16 வகை செல்வங்களையும் அம்மன் நமக்கு வாரி வழங்குவாங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.